வணக்கம், வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஷாப்பிங் வீடியோ. சேலம் மங்கள் அண்ட் மங்களில் சில திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன், அதை உங்ககிட்ட காமிக்கிறேன். அதனுடைய ஒரிஜினல் விலை, டிஸ்கவுண்ட் விலை எல்லாமே சொல்லியிருக்கேன். அப்படியே சேலம் செவ்வாப்பேட்டையில் இரும்பு பாத்திரமும் வாங்கியிருக்கேன், அதையும் காமிச்சிருக்கேன். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம குட்டி தம்பிக்கு வாங்கினதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஏபிசிடி எழுதி காமிக்கிறதுக்கு பிள்ளைக்கு. இது கேபிட்டல் லெட்டரில் இருக்குது, இது ஸ்மால் லெட்டரில் இருக்குது. இதுக்கு இந்த பென் கொடுத்துருக்காங்க, இதுக்கு எரேசர். இது மங்களில் வாங்கினது தான். இது பாட்டு புக்கு, குழந்தைங்களுக்கு சொல்லித்தரத்துக்காக. இந்த பாட்டு புக்கில் இருக்க பாட்டெல்லாம் நம்ம சின்ன பிள்ளையிலே சொல்லித்தரும் பொழுது இந்த வார்த்தைகள்லாம் நல்லா வரும்னு சொல்கிறாங்க. அதுக்காக இது ஒன்று வாங்கினோம். இது பாருங்கள், பிள்ளைகளுக்கு எழுத்தை நம்ம எழுதி காமிக்கிறதுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியாதவங்களுக்கும் யூஸ் ஆகும். இது உங்களுக்கு பென்சில் கொடுத்துருக்காங்க, உள்ளே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். எப்படி போடுறதுன்னு அப்படியே இந்த பாருங்கள், இப்படி போயிட்டு இப்படி வரணும், அதுக்கப்புறம் இந்த கோடு வரணும் அப்படின்னு கரெக்டாக அங்கே பாருங்கள், 1 அடுத்து 2 அதுக்கு 3 அந்த மாதிரி கரெக்டாக சொல்லி காமிச்சிருக்காங்க. சிலர் பார்த்திங்கன்னா நம்ம 8 இப்படி தான் போடுவோம், சிலர் இப்படி போடுவாங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு தவறுதலாக வராது. இந்த மாதிரி போடும்பொழுது கரெக்டாக போட்டிருக்காங்க. இந்த மார்க் கரெக்டாக போட்டு பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரத்துக்காக ரொம்ப அருமையாக இருக்குது. இது நம்ம படிக்கும்போதெல்லாம் இப்படிலாம் இல்லை, இப்போ நல்லா சூப்பராக வருது. இதுவும் தம்பிக்கு வாங்கினது, குட்டி தம்பிக்காக வாங்கினது தான். விலை சொல்ல மறந்துட்டேனே. இது 150 ரூபா, டிஸ்கவுண்ட் போக 135 ரூபா இந்த பென்சிலோட. இது பாருங்கள், இந்த பாக்ஸ் சூப்பராக இருக்குல்ல. இது நாங்கள் துவரம்பருப்பு எது வேணால் போட்டு வச்சுக்கலாம். துவரம்பருப்பு போடலான்னு வாங்கினோம். இதில் நம்ம பார்த்துக்கலாம். 2 கிலோ பிடிக்குன்னு சொன்னாங்க. இதோடைய விலை 1080 ரூபா, டிஸ்கவுண்ட் போக 972 ரூபா. உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அப்படி நல்லா டைட்டாக இருக்குது. இந்த பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டேன். இதுக்கு ஒரு வாசர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. நான் இந்த வாசர் வீணாக போயிடுச்சுன்னா மூடி லூஸ் ஆயிருமான்னு கேட்டேன். உடனே இந்த வாசரை எடுத்துட்டு மூடி போட்டு காமிச்சாங்க. அப்பையும் டைட்டாக தான் இருந்துச்சு. இந்த வாசர் போட்டிருக்கப்பையும் டைட்டாக தான் இருந்துச்சு. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்ல கம்பெனி இது. இங்கே பாருங்கள், ஜேவிஎல் கம்பெனி. என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு ஒரே ஒரு ஷார்ட் காமிக்கிற முடியும் பாருங்கள். ரெண்டு வாங்கினோம். அடுத்து இந்த சின்ன ஐட்டத்தெல்லாம் காமிச்சிட்றேன் உங்களுக்கு. இது பாருங்கள், காப்பி குடிக்கலாம், இதுக்கு வேணால் வச்சுக்கலாம். இந்த கப்பு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு, கைப்பிடி வச்சு. இதோடைய விலை 63 ரூபா, டிஸ்கவுண்ட் போக 56 ரூபா. 2 எடுத்தோம். இதில் டக்குன்னு ஒரு அவசரத்துக்கு காஃபி டீ ஆற்றுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம. இது ஒரு பாக்ஸு, காய் எதுவும் மீறி இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நல்லா டைட்டாக தான் இருக்குது, நல்லா அழகாக வேறு இருந்துச்சு, ஆசையாக இருந்துச்சு வாங்கிறதுக்கே. இதோடைய விலை 210 ரூபா, டிஸ்கவுண்ட் போக 189. காஸ்ட்லியாக போட்டிருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்க மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. இது பாருங்கள், இதெல்லாம் கேக் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் குட்டி தம்பிக்கு இட்லி செய்யலாங்கிறதுக்காக வாங்கினோம். இதோடைய விலை 98 ரூபா, டிஸ்கவுண்ட் போக 88 ரூபா. இட்லி ஊற்றி சாம்பார் ஊற்றினோம்னா அழகாக முட்டை இட்லி மாதிரி இருக்கும். அந்த ஐடியாவில் தான் வாங்கினது. இது ஹார்ட் ஷேப்புக்காக வாங்கினது. இதுவும் இது டீ வடிகட்டி, இது விலை சொல்லலையே. இதோடைய விலை 90 ரூபா, டிஸ்கவுண்ட் போக 81 ரூபா. டீ வடிகட்டி நல்லா இருக்குதுங்க, நல்ல சன்னமாக சூப்பராக இருக்குது. இதோடைய விலை 85 ரூபா, டிஸ்கவுண்ட் போக 76 ரூபா. 3 வாங்கினோம். பால் பாத்திரம் ஒன்று, இது 340 ரூபா, டிஸ்கவுண்ட் போக 306 ரூபா. நல்லா இருக்குது. அதேமாதிரி ரொம்ப பேஸ் கொஞ்சம் அகலமாக தான் வாங்கணும். ரொம்ப சின்னதானால் அப்படியே கவுத்து விட்டுருது, அதை மட்டும் நம்ம பார்த்து வாங்கணும். நெக்ஸ்ட் இது பாருங்கள், இதுவும் இட்லி ஊற்றுறது தான். இட்லி ஊற்றி அழகாக எது வேணால் டிசைன் பண்ணலாம். இட்லி ஊற்றலாம், களி செஞ்சுக்கலாம், அல்வா செஞ்சுக்கலாம், எது வேணால் செஞ்சுக்கலாம். பட்டர்ஃப்ளை டிசைனு
இந்த தம்பிக்கு பட்டர்ஃப்ளை தோசைனாவே ரொம்ப ஆசையாக சாப்பிடுவான். அதனால் சரி இட்லி இந்த மாதிரி ஊற்றி கொடுக்கலான்னு இது ஒன்று வாங்கினோம். இதோடைய விலை வந்து 90 ரூபா, டிஸ்கவுண்ட் போக 81 ரூபா. இது நைஃப் ஒன்று, இது வந்து 60 ரூபா, டிஸ்கவுண்ட் போக 54 ரூபா. எவ்வளோ நல்லா சேஃப்டியாக பாருங்கள் பேக்கிங் பண்ணியிருக்காங்க. இது வந்து இட்லி துணி. இது நார்மலான காட்டன் இட்லி துணி மாதிரி 10 ரூபா, டிஸ்கவுண்ட் போக 9 ரூபா. இது வந்து வுட்டில் அப்படியே சுற்றிருப்பாங்க இல்லைங்களா, அது 12 ரூபா, டிஸ்கவுண்ட் போக 10 ரூபா. இது பாருங்கள் ஒரு கண்ணாடி பவுலு, நம்ம தம்ப்நெயில் வைக்கிறதுக்கெலாம் அழகாக இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக வாங்கினது. சூப்பராக இருக்குது. பார்த்து ஹேண்டில் பண்ணணும். நல்லா சூப்பராக இருக்குது. நான் ஒரு 2-3 தான் வச்சுருக்கேன், தொடர்ந்து அதே காமிச்சிட்டே இருக்கேன்னா அதுக்காக இது ஒன்று வாங்கலான்னு வாங்கியாச்சு. இதோடைய விலை வந்து 355 ரூபா, டிஸ்கவுண்ட் போக 319 ரூபா. நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. இது பாருங்கள், இது வந்து அடுப்பில் வைக்கலான்னு சொன்னாங்க, சூடு பண்ணுறதுக்கு. ஒரு கஞ்சியெல்லாம் செஞ்சோம்னா சூடாக வச்சுக்கிறதுக்கு, தண்ணி சூடாக வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. மூடி பாருங்கள், ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் வந்துடும். உள்ளே அமுக்க வேண்டியது தான், ப்ரெஸ் பண்ணி அமுக்கணும். இப்படி எடுத்தோம்னா வந்துடுது. நம்ம கொஞ்சம் சூடாக வச்சுக்கலாம் அடுப்பில். ரொம்ப அடுப்பை வந்து ஹையில் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, கொஞ்சம் சூடு தாங்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி அடுப்பில் நேரடியாக வைக்கிறதுக்கு. ட்ரை பண்ணி பார்த்தா தான் எப்படின்னு தெரியும். இந்த ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிக்க சொன்னாங்க கரெக்டாக. இதை வந்து டைட் பண்ணிக்கணும். செஞ்சு பார்க்கல, முதல்ல வாங்கியிருக்கேன். செஞ்சு பார்க்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இதோடைய விலை வந்து 625, டிஸ்கவுண்ட் போக 562. அடுப்புலலாம் நேரடியாக வாங்கி எந்த பொருளும் வச்சதில்லை, இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கேன். இது பாருங்கள், இதுவும் கிண்ணம்லாம் தம்ப்நெயில் வைக்கிறதுக்கு தான் வாங்கினேன். இது வந்து 95 ரூபா, டிஸ்கவுண்ட் போக 85 ரூபா. 2 வாங்கினேன். இது ஒரு டிசைன், இது ஒரு டிசைனு. இது வந்து 110 ரூபா, டிஸ்கவுண்ட் போக 99 ரூபா. இது ஒரு ஷேப்பில் இருக்குது, இது ஒரு ஷேப்பில் இருக்குது. ஏதாச்சும் நம்ம தம்ப்நெயிலுக்கு ஆகுமேன்ட்டு வாங்கினேன். தம்ப்நெயில் வைக்க தான் வாங்கினேன். இது கிளாஸு, அதனால் நல்லா பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ பேப்பர் வச்சு அழகாக. இதோடைய விலை வந்து 85 ரூபா, டிஸ்கவுண்ட் போக 78 ரூபா. அழகாக இருக்குல்ல. இது பாருங்கள், ட்ரேப்ளே வடை சட்டி, நல்ல வெயிட்டாக இருக்குது. இதோடைய விலை வந்து 960 ரூபா, டிஸ்கவுண்ட் போக 864 ரூபா. நல்ல வெயிட்டாக இருக்குது. கைப்பிடி வச்சு பார்த்தேன், அது வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. எனக்கு இந்த அளவு போதும், அதனால் கைப்பிடி இல்லாட்டியும் பரவாயில்லன்னு வாங்கியிருக்கேன். கைப்பிடி இல்லாமல் நான் யூஸ் பண்ணல, இப்போ தான் யூஸ் பண்ணி பார்க்கணும். இது இடுக்கி வச்சு யூஸ் பண்ணிக்கலான்னு வாங்கியிருக்கேன். நான் ஏற்கனவே ஒன்று வாங்கியிருக்கேன், இங்கே பாருங்கள், காமிச்சிருக்கேன், பழைய வீடியோவில் காமிச்சிருப்பேன். நல்லா இருக்குது. இதிலே நான் பிரியாணி செஞ்சேன், நல்லா வந்துச்சு. காய் பொரியல்லாம் செய்யறதுக்கு நல்லாயிருக்கு. என்னென்னா நம்ம ஹையில் வச்சு நம்ம சமைக்கக்கூடாது, மீடியமாக வச்சுக்கலாம், ஸ்லோவாக வச்சுக்கலாம். ஹையில் வச்சோம்னா கொஞ்சம் ஓரத்துலலாம் அடி பிடிக்குது, மித்தபடி நல்லா இருக்குது, வாங்கிக்கலாம் நம்ம. இது பழசு யூஸ் பண்ணிவிட்டேன், இது இன்னும் யூஸ் பண்ணலை, புதுசு. இது பாருங்கள், ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். ஸ்டீமரு அலுமினியம் தான். அலுமினியம் தான் அந்த சன்னமாக இருக்கும்னா அது இல்லை, இண்டோலியன் மாதிரி நல்ல கெட்டி. இது வந்து நல்லதுன்னு தான் சொன்னாங்க. சன்ன அலுமினியம் தான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. இது பாருங்கள், இது அடி பாத்திரம், கீழே பொம்பளை ஃபஸ்ட்டு அந்த பாத்திரம் நல்ல பெருசாக இருக்குது. அதே மாதிரி இந்த ரவுண்ட் ஷேப்பும் பாருங்களேன், நல்ல பெருசாக இருக்குது. சில்வரில் பார்த்தேன், சில்வரில் வந்து 2 தான் வைக்க முடியும். அதுவும் இல்லாமல் இந்த பாட்டம் வந்து திக்காக இருக்கும் இல்லைங்களா, அது கொடுத்துருந்தாங்க. அது நான் வந்து ஒரு குக்கர் யூஸ் பண்ணேன், அதில் வந்து தனியாக அப்படியே கலண்டு வந்துருச்சு. அதனால் அது எனக்கு அவ்வளோவா விருப்பம் இல்லை. அதே மாதிரி மேலே ஒரு பாத்திரம் தான் கொடுத்துருந்தாங்க, ஸ்டீமரு சில்வர். இந்த அளவோட கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருந்துச்சு, ஒரு நூலையில் பெருசாக இருந்துச்சு. அது எனக்கு அவ்வளோ திருப்தி படலை, அதனால் அதை வாங்கலை. இது பாருங்கள், எத்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 கொடுத்துருக்காங்க நமக்கு. நான் ஒன்று வச்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், அலுமினியம் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறாங்க, நம்ம எப்போயே தானே யூஸ் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் இது வந்து நல்ல திக்கான அலுமினியம். இப்போ கேரளா சைட்லாம் பாருங்களேன், எல்லோரும் நிறைய அலுமினியம் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படியே இல்லாட்டி நம்ம நேரடியாக வைக்க மாட்டோம், இலையோ துணியோ போட்டு தானே வைப்போம். யூஸ் பண்ணிக்கலாம், அதனால் ஒன்றும் இல்லை. அடிக்கடியாக யூஸ் பண்ண போகிறோம், எப்போயாவது தானே யூஸ் பண்ணுவோம். சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். என் தங்கச்சி சில்வர் தான் எடுக்க சொன்னால்,
எனக்கு இதான் பிடிச்சிருந்துச்சி. அதேமாதிரி இன்னொன்று சில்லர் வந்து சின்னதாக இருந்துச்சு. இந்த பாருங்களேன், இது இந்த அளவு தான் இருந்துச்சு. அதேமாதிரி அதுக்கும் ஸ்டீமர் வந்து இந்த மாதிரி ஹோல் வச்சது வந்து ஒன்று தான் கொடுத்துருந்தாங்க. இதுன்னா பாருங்களேன் எத்தனை கொடுத்துருக்காங்க. அதனால் இது வாங்கினேன். இது நம்ம பாத்திரம் ஏதாவது காய்கறிகள்லாம் சூடு பண்ணால் கூட தண்ணி ஊற்றிட்டு ஒன்றுலேயும் வச்சு நம்ம சூடு பண்ணிக்கலாம். எப்படி வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன், ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இதோடைய விலை வந்து பாருங்கள் 1320 ரூபா, டிஸ்கவுண்ட் போக 1188 ரூபா. நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. உங்களுக்கு சமையல் செய்யும்போது நல்லா காமிக்கிறேன். இது ஒரு சப்பாத்தி தேய்க்கிற கட்டை, சப்பாத்தி பூரி தேய்க்கிற கட்டை. இது பாருங்கள், இதோடைய விலை வந்து 565, டிஸ்கவுண்ட் போக 508 ரூபா. இது வந்து நல்ல குவாலிட்டின்னாங்க. எனக்கு பேருக்கு சொன்னாங்க, மறந்துட்டேன். இது நல்ல பெருசாகவும் இருக்குது. ஏற்கனவே ஒன்று சின்னதாக தான் இருந்துச்சு தங்கச்சிக்கு. இது கொஞ்சம் பெருசாக எடுத்து கொடுக்கலான்னு பெருசாக எடுத்துட்டோம். இது பாருங்கள், இட்லி பானை. ஒன்று அழகாக எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இது ஏற்கனவே காமிச்சிருப்பேன். சின்ன மினி இட்லி தட்டு, அலுமினியம் திக்கான அலுமினியம். இதோடைய விலை வந்து 140 ரூபா, டிஸ்கவுண்ட் போக 126 ரூபா. துணி போட்டு நான் அழகாக சுட்டுட்டேன், நல்லா வருது. இந்த இட்லி தட்டு பாருங்கள், 5 குழி. அதிலே பார்த்தீங்கன்னா ஹோல் போட்டிருக்காங்க. ஹோல் போட்டது வாங்கினோம்னா சட்னா நல்லா வெந்து கொடுக்கும். அதே மாதிரி துணி போட்டுக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. இது செட்டிநாட்டு பாத்திரம், நல்ல வெயிட்டாக இருக்குது. நம்ம வாங்கும்போதே செட்டிநாட்டு பாத்திரம் கேட்டு வாங்கணும். நான் யூஸ் பண்ணுற இட்லி பாத்திரமும் செட்டிநாட்டு பாத்திரம் தான். அது ஒரு அடையாளத்தை நீங்கள் அப்படி தான் கேட்டு வாங்கணும். இது 7 இட்லி சுடலாம். மேல் தட்டு, அது உள்தட்டு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விலை. நான் விலையை சொல்லிடுறேன். இது வந்து 240 ரூபா, டிஸ்கவுண்ட் போக 216 ரூபா. இந்த மேல் தொட்டோட விலை 290 ரூபா, டிஸ்கவுண்ட் போக 261. மூடி பாருங்கள், மூடி விலை வந்து 318 ரூபா, டிஸ்கவுண்ட் போக 286 ரூபா. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. கடி பாத்திரம், இதில் ஜாமான் இருக்குது, அதெல்லாம் எடுத்து நல்ல கீழே வெயிட்டாக இருக்குது. அதே மாதிரி வாங்கும்போது நல்லா வெயிட்டாக அப்படி தட்டி பார்த்து வாங்கணும். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இந்த மூடி பாருங்கள், நல்லா கரெக்டாக பிடிக்குது. சிலது இப்படி லூஸாக இருக்கும், வைக்கும்போதே உங்களுக்கு வந்து லூஸாக இருக்கும். அந்த மாதிரி வாங்கக்கூடாது. இப்படி வச்சா இப்படி பாருங்கள், நல்லா டைட்டாக இருக்குது பாருங்கள். இப்படி தான் வாங்கணும். நம்ம வாங்கும்போது துணி போடும்போது கரெக்டாக இருக்கும் நமக்கு. அதே மாதிரி நம்ம எடுக்கும் பொழுது கொஞ்சம் லேசாக இங்கே தண்ணி தெளித்து விட்டிங்கன்னா டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். நம்ம ஈஸியாக திறந்துக்கலாம். நம்ம இந்த பாத்திரத்துடைய விலை பாருங்கள் 630 ரூபா, டிஸ்கவுண்ட் போக 630 ரூபா, டிஸ்கவுண்ட் போக 567 ரூபா. இந்த செட்டு வாங்கும்போதே நாங்கள் இடியாப்ப தட்டு ஒன்று வாங்கிக்கிட்டோம். இதை பாருங்கள், வைக்கிறதுக்கு. இதே மாதிரி வாங்கும்போதே செட்டாக வாங்கிக்கலாம் நம்ம இதில் வச்சு பார்த்து. இதோடைய விலை வந்து நான் இது ஏற்கனவே வாங்கியிருக்கேன். இதோடைய விலை வந்து 210 ரூபா, டிஸ்கவுண்ட் போக 189 ரூபா. நல்லா சூப்பராக இருக்குது. இது பாருங்கள், சின்ன சின்ன டப்பி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இல்லையா, அதுக்காக வாங்கினது. இதோடைய விலை வந்து 145 ரூபா, டிஸ்கவுண்ட் போக 130 ரூபா. இதுவும் அதே தான், 2 வாங்கினது. இதில் லோட்டா ஒன்று இப்போல்லாம் யூஸ் பண்ணுறாங்களா என்னென்னு தெரில. முன்னெல்லாம் லோட்டான்னு ஒன்று வச்சுருப்பாங்க தண்ணி குடிக்க. அது ஆசையாக இருந்துச்சு, அதை வாங்கினோம். 115 ரூபா, டிஸ்கவுண்ட் போக 103 ரூபா. தண்ணி குடிக்க மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் இந்த லோட்டாவை. அப்படியே இரும்பு பாத்திரத்தையும் காமிச்சிட்றேன் உங்களுக்கு. இது வடை சட்டி, தோசை கரண்டி, தோசைக்கல், 3மே வாங்கியிருக்கோம். ஒன்று விலை சொல்கிறேன். இந்த தோசைக்கரண்டி வந்து இரும்புலேயே வாங்கினதுங்க. இது வந்து 80 ரூபா. சேலம் ஸ்பெஷல் கத்திரிக்காய் வறுவல் பண்ணுவேல, அப்போ வந்து இதே இரும்பு தோசைக்கரண்டி வச்சுக்கணும், இதே மாதிரி வார்ப்பு சட்டி வச்சுக்கணும். அப்போ தான் இந்த கத்திரிக்காய் வந்து பிளாக்காக வரும். அது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். தோசைக்கல் காமிக்கிறேன். இது நல்ல வெயிட்டாக இருக்குதுங்க, செம்ம வெயிட்டு. இதோடைய ப்ரைஸ் வந்து 480 ரூபா. இங்கே சேலத்தில் தான் பாக்கியராஜ்னு ஒரு கடை இருக்குது செவ்வாப்பேட்டையில், அங்கே வாங்கினது. நல்ல வெயிட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், திக்னஸும் பாருங்கள், நல்ல திக்காக இருக்குது. வெயிட் எவ்வளோ சொன்னாங்க, நான் மறந்துட்டேன்.
இப்போ வந்து வடைச்சட்டியை பார்க்கலாம். வார்ப்பு வடைச்சட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இது. இதை தான் கத்திரிக்காய் வறுவல் பண்ணுவோம் நாங்கள். இது ரெண்டுமே வச்சு செய்யும்பொழுது கருப்பாகும். சிலர் வந்து கருப்பானா சாப்பிட மாட்டாங்க. எங்கள் அம்மா வீட்லலாம் கருப்பானா கச்சி போயிடுச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே புகுந்த வீட்டில் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது, எல்லாருமே சாப்பிட்றாங்க, எல்லாத்துக்குமே ஒத்துக்குது. இந்த வடைச்சட்டி வந்து 400 ரூபா. இதுவும் நல்ல வெயிட்டாக இருக்குது வார்ப்பு சட்டி. இது 400. பிறகு தான் வாங்கிட்டு வந்தோம், அதனால தான் இந்த வீடியோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பொருட்கள் எல்லாம் மங்களில் வாங்கினது. இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோ கிடையாது, நாங்கள் வாங்கியிருக்கோம், அதை உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.